வணக்கம். ஒரு சின்ன கொட்டாவி பெரிய அரச குடும்பத்தையே எப்படி ஆட்டி படைத்ததுன்னு ஒரு சூப்பரான தெனாலிராமன் கதைய பார்ப்போமா? கேட்கவே வினோதமா இருக்குல்ல. ஆனா கிருஷ்ணதேவராயர் அரசவையில இந்த ஒரு சாதாரண கொட்டாவி எல்லாவற்றையும் நாசமாக்க பார்த்தது. விஷயம் என்னன்னா, அரசி திருமலாம்பாளுக்கு அடிக்கடி கொட்டாவி வர பழக்கம் இருந்துச்சு. இது மன்னரோட ரொமான்டிக் மூட சுத்தமா கெடுத்துடுச்சு. ஒரு நெருக்கமான நேரத்துல அரசி கொட்டாவி விட்டதால மன்னருக்கு செம்ம கோபம் வந்து அவர் அந்த பக்கமே போறதே நிறுத்திட்டார். ரொம்பவே மனமுடைந்த அரசி இந்த சங்கடமான ரகசியத்தை நம்ம புத்திசாலி தெனாலிராமன் கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அரசியோட கவலையை பார்த்த தெனாலி, கவலைப்படாதீங்க, இந்த வினோதமான விரிசலை நான் சரி செய்யறேன்னு உடனே ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. சரி, இப்ப கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். மன்னரும் அதிகாரிகளும் விவசாயத்தை பத்தி ஒரு சீரியஸான மீட்டிங்ல இருக்காங்க. பயிர் விளைச்சலை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு ரொம்ப முக்கியமான ஆனா கொஞ்சம் போர் அடிக்கிற விவாதம் அங்க நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு உள்ள வந்த தெனாலி, பயிர் நல்லா வளரணும்னா யாரும் கொட்டாவியா விடக்கூடாதுன்னு ரொம்ப நாடகத்தனமா சொன்னாரு. அங்கிருந்த எல்லாருக்கும் ஷாக். விவசாயம் செய்யறவங்க வாழ்நாள் முழுக்க கொட்டாவியே விடக்கூடாதுன்னு தெனாலி ரொம்ப உறுதியா நின்னாரு. மன்னருக்கு செம டென்ஷன். இது என்ன முட்டாள்தனம்னு கோபப்பட்டார். ஆனா அவர் தெனாலியோட வலையில கச்சிதமா சிக்கிட்டார். இதுதான் நம்ம தெனாலியோட மாஸ்டர் பிளான். மன்னரோட தவற்ற அவருக்கே புரிய வைக்க தெனாலி ஒரு வலைய விரிச்சிருந்தார். உங்களுக்கு கோபம் வர்றப்போ பயிர்களுக்கு வராதா? ஒரு சாதாரண கொட்டாவியால ஒருத்தர் வாழ்க்கை நாசமாகலாமான்னு தெனாலி நறுக்குன்னு கேட்டாரு. அவ்வளவுதான், மன்னர் தன் தப்ப உணர்ந்து மனைவியோட மறுபடியும் சேர்ந்துட்டார். தெனாலிராமனுக்கும் ஏகப்பட்ட பரிசுகள் குவிஞ்சது. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? தற்செயலா நடக்கிற சின்ன விஷயங்களுக்காக உங்களோட முக்கியமான உறவுகளை கெடுத்துக்காதீங்க.